அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் வெஜ் அண்ட் சிக்கன் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கோங்க. இது என்ன 65 மசாலானாலும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சப்போஸ் மோஸ்ட்லி ஒரு சில மசாலாவில் உப்பு இருக்கும், அப்படி இருக்கும்போது வேண்டாம். எங்கள் இதில் உப்பு சுத்தமாக இல்லை, அதனால் இதை போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம எல்லா மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்பூனில் பண்ணுறதுக்கு பதிலாக கையிலேயே பண்ணிடுங்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கனை போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட்டில் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்குள்ளே நீங்கள் அதிகமாக மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே இது நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் இப்போ பண்ணுறனால ஒரு 30 to 45 மினிட்ஸ் கிட்ட, நியர்லி 1 hour கிட்டே நான் மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான 3 வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, அதையும் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இதையும் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக நான் 2 பேருக்குன்னு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நேச்சோஸை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இங்கே நாங்கள் நேச்சோஸுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ரோலோட அந்த ஷீட்டை ட்ரையாங்கிளாக வெட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடுவோம். எல்லாமே ஒரு மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி ப்ரௌனில் வரும்போது எடுத்துருங்க. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி வரணும். இந்த ஒரு டெக்ஸ்சரில் வரும்போது இதை பார்க்க லைட்டாக அப்பளம் மாதிரி தான் இருக்கும். அந்த டெக்ஸ்சரில் வரும்போது நீங்கள் இதை எடுத்துருங்க. நல்லா ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வச்சு நேச்சோஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நான் சொன்ன அதே ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இதுவும் லைட்டாக ஒரு ப்ரௌன் டெக்ஸ்சரில் வந்தோடனே இதை நம்ம எடுத்துருவோம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனையும் ஃப்ரை பண்ணிடுவோம். எல்லாமே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ சிக்கனும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் ஃபுல்லாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 3 to 4 மினிட்ஸ் கிட்ட மட்டும் வைங்க, ஓகேவா? அதுவே நல்லா டீப் ஃப்ரை ஆயிரும், சூப்பராகவும் இருக்கும். இது கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் இருக்குல்ல, கார்ன் ஸ்டார்ச், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் பக்காவாக வரும். ஸோ ஃப்ரை பண்ணதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ நான் நேச்சோஸ் எடுத்திருக்கேன். நேச்சோஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நேச்சோஸ் இதை எது யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன்னா ஸ்ப்ரிங் ரோல் இருக்குல்ல, அதோட ஷீட்ஸை வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அப்புறம் சிக்கன் 65 இதை எடுத்திருக்கேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 3 வெஜிடபிள்ஸ் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் ரேண்டமாக பேசிக்காக பண்ணுறதுனால இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். கேப்சிகம், டொமேட்டோ அண்டு ஆனியன்ஸ். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி சீஸ் மட்டும் போட்டு ஓவனில் வச்சு அதை லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிடலாம். ஸோ கீழே பேஸுக்கு இப்போ என்ன செய்யலான்னா, ஏதாவது ஒரு சாஸ், நீங்கள் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் தௌசண்ட் ஐலாண்டு, பார்பிக்யூ, அப்புறம் சிப்போட்லே, இந்த 3 சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு, மயோனீஸு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம சாஸ் தான் டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் தௌசண்ட் ஐலாண்ட் சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஐலாண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, மயோனீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் பேசிக்கு லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, பார்பிக்யூ சாஸ் ஃபஸ்ட்டு பேஸில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு தௌசண்ட் ஐலாண்ட் சாஸ் யூஸ் பண்ணிடுவோம். அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த சாஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் என்ன போட போகிறோன்னா சிப்போட்லே. ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ரோல் என்கிற நேச்சர்ஸை போடுவோம். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு கேப்சிகம், இது நீங்கள் எந்த ஆர்டர்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸோ அது உங்கள் இஷ்டம் தான், எதுனாலும் போட்டுக்கலாம். கேரட்டு, அதுக்கப்புறம் நம்ம குக்கும்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சிக்கனை வச்சு லோட் பண்ணுவோம். திரும்ப சீஸ் இருக்குல்ல, சீஸ் வந்து என்ன சீஸ்னாலும் எடுத்துக்கோங்க. இங்கே நான் மொசரல்லா சீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஷ்ரெட்டட் சீஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சீஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நார்மலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை, ஸோ சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓவனில் 10 to 30 செகண்ட்ஸ் வைப்போம். அந்த சீஸும் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிரும். திரும்ப இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண அதே ஸ்டெப்பை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்பிக்யூ சாஸு, சிப்போட்லே 1000 ஐலாண்ட் சாஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரிங் ரோல் நேச்சர்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், சிக்கன். ஸோ திரும்ப லாஸ்ட்டில் அதே மாதிரி சீஸ் போட்டு திரும்ப ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் கிட்ட வச்சிடலாம். திரும்ப தேர்ட் ஸ்டெப் அதே இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இதை ஒரு 3 times ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ குவான்டிட்டியை பொறுத்து தான். ஒரு 3 to 4 மெம்பர்ஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 to 4 times ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறீங்கன்னா 2 timesே ரிப்பீட் பண்ணால் போதும். டாப்பில் என்ன பண்ணலாம், திரும்ப 3 சாஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் சாஸுன்னு யூஸ் பண்ணுறனால அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப் வந்து சீஸை வந்து நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்ருங்க. இப்போ நம்ம திரும்ப இதை ஃபைனலாக ஓவனில் வைப்போம். இப்போது இது நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ 1 minute கிட்ட வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 minute 30 seconds கிட்ட வச்சுருக்கேன். அதை மேலே உள்ளது நல்லா மெல்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பக்காவாக மெல்ட் ஆகிருக்கு. எல்லாமே நம்ம போட்ட சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 2 minutes 30 seconds அந்த டைம் ஆச்சு எல்லா சீஸுமே மெல்ட் ஆகிறதுக்கு. நான் போட்ட சீஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு சிலருக்கு ஒரு சில சீஸ் வந்து சீக்கிரமே மெல்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து நான் எப்படி பண்ணணுங்கிறத நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இதில் போட்டால் ரொம்ப பெருசாகிடும் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் டைம் கன்ஸ்ட்ரெயின்காண்டி தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.